தமிழ் ட்ரேடர் யூடியூப் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 30 ஜூலை 2024 அன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் இன்ட்ராடேயில் எப்படி ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சார்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேங்க் நிஃப்டியோடைய மூமெண்டம் இன்றைக்கி என்ன நடக்குது, என்ன மூமெண்டம் நடந்திருக்குங்கிறத பார்க்கலாம். பார் அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழேருந்து மேல் நோக்கி ப்ரைஸ் போயிட்டுருக்குது. ஸோ ட்ரெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸாக மார்க்கெட் எந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சோ அதே இடத்துல தான் திரும்பவும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து மேலே போய்கிட்டு இருக்குது. பார்க்கலாம். மேலே போனதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ரெசிஸ்டன்ஸும் எடுத்துருக்குது. திரும்ப ப்ரைஸ் கீழே இறங்கி ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு மூமெண்டம் வந்து இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த பையிங் ப்ரெஷர் குறைஞ்சி கீழே பிரேக் பண்ணால் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இந்த வீக் அப் ட்ரெண்டாக இருக்குதான்னு பார்க்கலாம். இல்லை திரும்பவும் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்க்கும்போது இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே இறங்கியிருக்கு. திரும்ப அதுக்கடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. இப்போ கீழே இறங்கி போய் ஒரு சப்போர்ட் எடுத்துருக்குன்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது இங்கேருந்து அப்படி சப்போர்ட் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் திரும்ப அந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே இறங்கியிருக்கு. ஸோ அதனால் வீக் அப் ட்ரெண்டாக தான் தெரியுது. கிட்டத்தட்ட நியர்பை ப்ரீவியஸாக இருக்கிற சப்போர்ட்டுக்கு வந்திருக்குது. ஸோ திரும்ப இந்த சப்போர்ட் நம்ம இப்படி நோட் பண்ணலாம். இப்போ இங்கே பார்க்கும்போது நமக்கு இங்கேருந்து ப்ரைஸ் மார்க்கெட் மேலே போயிருக்குது, திரும்ப கீழே இறங்கிருக்கு. திரும்ப மார்க்கெட் மேலே போயிருக்கு, திரும்ப கீழே இறங்கிருக்கு. திரும்ப மார்க்கெட் மேலே போய் திரும்ப அதே லைனுக்கு வந்திருக்கு. இப்போ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் இது கீழ் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் வீக் அப் ட்ரெண்டுன்னு சொல்லலாம். அப் ட்ரெண்டில் இந்த பையிங் ப்ரெஷர் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். இங்கே இருந்து ஒரு அப் ட்ரெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த அப் ட்ரெண்டுடைய பையிங் ப்ரெஷரும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த பையிங் ஸ்ட்ரென்த் வந்து கண்டினியூஸாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டோட செகண்ட் குறைஞ்சிருக்குது. ஃபஸ்ட்டோட செகண்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு அடுத்ததில் வந்து உங்களுக்கு குறைஞ்சிருக்குது. ஸோ அதனால் இந்த இது குறைஞ்சதுக்கப்புறம் இந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் கீழே இறங்கும். ஸோ இந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே வரைக்கும் இறங்கலாம். ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த லெவலில் பிரேக் ஆகிடுச்சு. அப்போ நெக்ஸ்ட்டு எங்கே வரைக்கும் வரும்னா இது வந்து இந்த லோவை என்ன செஞ்சிடும், டச் பண்ணிடும். அப்போ இங்கே நம்ம ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் இது பிரேக் பண்ணி பக்கத்தில் க்ளோஸ் கொடுத்தா நம்ம எடுத்துக்கலாம் ட்ரேடு. கிட்டத்தட்ட ரொம்ப தூரத்துக்கு ப்ரைஸ் கீழே இறங்கியிருக்கு. ஸோ அதனால் இங்கே நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நினச்சிருக்கோம், ரீச் ஆகிருக்கும். ஸோ திரும்பவும் மார்க்கெட்டில் அதே லைனை அகெயின் டச் பண்ணுது. அப்போ திரும்ப மார்க்கெட் மேலே போகுது. அப்போ இங்கே டார்கெட்டை ரீச் பண்ணிட்டு திரும்ப ப்ரைஸ் மார்க்கெட் மேலே போகுது. அப்போ இதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போனதுனால இதை வந்து ட்ரெண்ட் ரிவர்சல்னு சொல்லுவோம். ஸோ அப்போ திரும்ப இந்த லைனை டச் பண்ணிச்சுன்னா நம்ம திரும்ப என்ன செய்யலாம், பை பண்ணலாம். ஸோ அப்போ வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் அகெயின் இந்த லைனை டச் பண்ணுதான்னு பார்க்கலாம். டச் பண்ணல, திரும்ப ப்ரைஸ் மார்க்கெட் மேலே போய்கிட்டு இருக்குது. இப்போ இதிலேருந்து ட்ரெண்ட் ரிவர்சல்னு சொல்லுவோம். இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்டில் ப்ரைஸ் மேலே போயிட்டுருக்குது. ஒரு சின்னதாக சேனல் போயிட்டுருக்குது. இந்த சேனலில் தான் ப்ரைஸ் மூவ்மெண்டம் போயிட்டுருக்கு. அதோடைய சப்போர்ட் இங்கே வரைக்கும் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையிங் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருக்கு. ப்ரீவியஸாக இருக்கிற அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் சேனல் பிரேக் ஆன மாதிரி இருக்குது. ப்ரீவியஸாக இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குது. சரி, ஓகே. அப்போ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ இப்படி நம்ம பார்க்கலாம். இப்படி தான் வியூ தெரியுது. இப்படி தான் சப்போர்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம். இப்போ இந்த சேனலுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. இந்த சேனலையும் அகெயின் பிரேக் ஆகிடுச்சுங்க. மேலே போய் பிரேக் ஆகிடுச்சு. அப்போ சேனல் இல்லாமல் ட்ரெண்டு அப் ட்ரெண்டு தான். இங்கே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, பார்க்கலாம். இப்போ நம்ம சேனல் ஒழுங்காக போடலாம்.
ஸோ இதுக்கப்புறம் இந்த சேனலை கீழே பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கீழே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அந்த கீழேருந்து அந்த ஸ்டார்ட் ஆன ட்ரெண்டு வந்து எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு அப்படின்னு மாதிரி சொல்லலாம். இந்த இடத்துல இந்த அப் ட்ரெண்ட் வந்து ஒரு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் மூமெண்டமாக இருக்குது. அப்புறம் உங்களுக்கு சேனலில் மூமெண்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த சேனலில் பிரேக் ஆகுதாங்கிறத பார்க்கலாம். சேனல் பிரேக் ஆச்சு, ஆக்டிவேட் ஆகலை. எஸ், பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இங்கேருந்து இதிலேருந்து ஸ்டார்ட் ஆன ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கான சப்போர்ட்டை கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் மூமெண்டமில் தான் போயிட்டுருக்குது. சேனலை மேலே பிரேக் பண்ணிடுச்சு. அப்போ இதெல்லாம் சொல்லலாம், இதை வந்து சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். திரும்ப அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆன ட்ரெண்டுக்கு, இதிலிருந்து ஸ்டார்ட் ஆன ட்ரெண்டுக்கு இது ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். இங்கேருந்து இது வரைக்கும் ஃபாஸ்ட் மூமெண்டம் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் ஒரு சேனல் மூமெண்டமில் இருக்குது. அதனால் சப்போர்ட் இங்கே இருக்குது. அதையும் நம்ம நோட் பண்ணிக்கிடுவோம். இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இது ரெசிஸ்டன்ஸ், இப்போ சப்போர்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குது. ஸோ ப்ரைஸ் மேலேருந்து கீழே இறங்குனதில் ஒரு 60% போயிருக்கான்னு பார்க்கலாம். கரெக்டாக 61.8 டச் பண்ணியிருக்குது. ஸோ 60% மேலே போயிருக்குது. ஸோ இதை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். திரும்ப ப்ரைஸ் அந்த ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட் எடுத்துச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ நம்ம சேனல் போடலாம். போட்ட இடத்துல சப்போர்ட் எடுக்குது. சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணிடுச்சு. கீழேவும் பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குன்னு சொல்லலாம். அப்போ இதை வந்து ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். இப்போ R1 R2 என்ன செய்யலாம், ஜாயின் பண்ணலாம். அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் நடந்தது ட்ரெண்டு, இதுக்கும் இடையில் நடக்கிறது கரெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கான சப்போர்ட் கிடைக்குதான்னு பார்க்கலாம். இந்த சப்போர்ட் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. திரும்ப அதே லைனை டச் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸும் எடுத்துருக்குது. ஸோ இந்த லைனுக்கு மேலே நமக்கு திரும்ப ரெசிஸ்டன்ஸ் எதுவும் எடுக்குதான்னு பார்க்கலாம். திரும்ப அதே லைனில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. சரி, இப்போ நமக்கு ஆப்ஷன் சார்ட் போய் பார்க்கலாம். இங்கே வந்து சப்போர்ட் லெவலும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ பையிங் ப்ரெஷர் ஹையாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. ஆப்ஷன் சார்ட் பார்க்கலாம். ஸோ 51,700 இல்லை 800 பார்க்கலாம். 51,800 செக் பண்ணுவோம். கால் ஆப்ஷன். ஸோ கால் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கால் ஆப்ஷன் இங்கே என்ன சொல்லுது, இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. ஸோ இந்த லைனை பிரேக் பண்ணி ப்ரைஸ் மேலே க்ளோஸ் கொடுத்தா நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஆல்மோஸ்ட் இதை வந்து பிரேக் பண்ணி தான் இருக்குது. இதை பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பிரேக் பண்ண மாதிரி தான் இருக்குது. பட் இண்டெக்ஸில் நமக்கு இன்னும் பிரேக் ஆகலை. இண்டெக்ஸ் பேங்க் நிஃப்டியோடைய பார்க்கலாம், இண்டெக்ஸில் பிரேக் ஆகலை. ஸோ அப்போ இதை வந்து ஒரு தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ட்ரேட் லைன் அப்படின்னு சொல்லலாம் இதை. இப்போ பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 51,724 பிரேக் பண்ணி, எப்போ இது இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு, திரும்ப சப்போர்ட்டு, அகைன் ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா இங்கேருந்து என்ன செஞ்சிடும், ப்ரைஸ் மேலே போகும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 475 பிரேக் பண்ணிச்சுன்னா இருக்கலாம், இல்லை இதுக்கு கீழே பிரேக் பண்ணாலும் ட்ரேட் இருக்கலாம். பட் இப்போதைக்கு இது பார்க்கும்போதே நமக்கு பிரேக் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ நமக்கு இந்த இடத்துல இப்போ ரெசிஸ்டன்ஸ் லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த கேண்டில் மேலே பிரேக் பண்ணியிருக்கு. இண்டெக்ஸில் பார்க்கலாம். இண்டெக்ஸில் இன்னும் பிரேக் ஆகலை. இண்டெக்ஸில் பிரேக் ஆனால் தான் ட்ரேட் எடுக்கணும். இன்னும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து தான் இருக்குது, இன்னும் பிரேக் ஆகலை. இந்த கேண்டிலில் டேரெக்டாகவே என்ன செஞ்சிருச்சு, பிரேக் பண்ணிச்சு. ஆப்ஷன்ஸில் பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ்லேயும் இந்த இடத்துல பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ 488 498 வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இங்கே பார்க்கலாம், பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேண்டில் ஒரே அட்டம்ப்டில் மிகப்பெரிய ஒரு இந்த கரெக்ஷன்ஸ்க்கான ஹைட்டை வந்து டார்கெட்டாக ஒரே அட்டம்ப்ட்லேயே என்ன செஞ்சிருச்சு, கொடுத்துருச்சு. ஒரு பெரிய பிரேக் அவுட் நடந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டார்கெட் வந்து ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு, பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்தோன்னே. ஆனால் இது ஒரு பெரிய மூமெண்டம். இண்டெக்ஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய கேண்டிலாக பிரேக் ஆகி மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஆப்ஷன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 491 இருந்துங்க 560 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 60 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 13%, 12%லேருந்து 13% வந்து மூவ்மெண்ட் செஞ்சுருக்கு, ஒரே கேண்டிலில் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த கரெக்ஷன்ஸோடைய பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அப்போ இங்கே நம்ம இந்த கரெக்ஷன்ஸை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இந்த கரெக்ஷன்ஸ் எப்படி பார்க்குறோங்கிறது இம்பார்ட்டன்ட். நம்ம அந்த கரெக்ஷன்ஸை பார்க்கும்போது அதில் பையிங் அண்ட் சேலிங் ப்ரெஷரை பார்க்கும்போது
பிரேக் பண்ண உடனே நல்ல ஒரு பெரிய மூமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு ட்ரேடு. ஸோ இன்னொரு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான ட்ரேடு வந்து பேங்க் நிஃப்டியில் நமக்கு கிடைச்சது. பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு திரும்ப ட்ரெண்ட் எதுவும் நடக்குதாங்கிறத பார்க்கலாம். ரொம்பவே ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கிடுச்சு. திரும்ப எங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சோ அதே லைனை திரும்ப சப்போர்ட் எடுக்குது. அதாவது நம்ம நோட் பண்ணியிருந்த அந்த சப்போர்ட் லைனில் திரும்ப சப்போர்ட் எடுக்குது. ஸோ இதுக்கு கீழே போயிடுச்சுன்னா ட்ரெண்ட் ரிவர்சல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்து திரும்ப ப்ரைஸ் மேலே போகுது. அப்போ இதுக்கப்புறம் நடக்கிற மூமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செப்பரேட்டாக பார்க்கணும். இங்கேருந்து பிரேக் ஆனதுக்கப்புறம் திரும்ப ப்ரைஸ் கீழே இறங்கி திரும்ப ப்ரைஸ் மார்க்கெட் மேலே போயிருக்கு. அப்போ இப்போதைக்கு இந்த சார்ட் பார்க்கும்போது இங்கேருந்து ஒரு பையிங் ப்ரெஷர், திரும்ப கீழே ஒரு பையிங் ப்ரெஷர். அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபாலிங் வெஜ்ஜாக இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம், பிரேக் அவுட்டில் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ ஃபாலிங் வெஜ்ஜாக இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபாலிங் வெஜ்ஜில் பிரேக் பண்ணிக்காம பார்க்கலாம். மேலே போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிற மாதிரி தெரியுது. திரும்ப ப்ரைஸ் மேலே போகுது. அப்போ இதை வந்து ஒரு பெரிய பிரேக், அப்புறம் இதை ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம், இதை ஒரு சப்போர்ட்னு சொல்லலாம். இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிகிட்ருக்கு. அப்போ இங்கே ஒரு மூமெண்டம் நடக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பையிங்ஸ் ப்ரெஷரை வந்து பார்க்க முடியுது. அப்போ இதை நம்ம இப்படி பார்க்கலாம். இது வந்து ஒரு அப் ட்ரெண்டுன்னு தெரியுது. இப்போ இதில் பையிங், திரும்ப பையிங். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பையிங் ப்ரெஷர் கண்டினியூஸாக இருக்குது, செல்லிங் கம்மியாக இருக்குது, திரும்ப பையிங் நடந்திருக்கு. இதில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே செகண்ட் சப்போர்ட் இருக்குது. அப்போ வீக்கான அப் ட்ரெண்டாக தான் தெரியுது. ஓகே, திரும்பவும் அதே லைனில் வந்து சப்போர்ட் எடுக்குது. 3 தடவை சப்போர்ட் எடுத்துருச்சு. இங்கே ஒரு தடவை சப்போர்ட்டு, இதில் ஒரு தடவை சப்போர்ட்டு, இதில் ஒரு சப்போர்ட்டு, இப்போ சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் அப் ட்ரெண்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே தான் தேர்டு சப்போர்ட்டும் எடுத்திருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை பிரேக் பண்ணிடுச்சு. இந்த இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு வீக் அப் ட்ரெண்டுன்னு சொல்லலாம். இதெல்லாம் ரைசிங் வெஜ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம் இதை. ஸோ பிரேக் ஆகிடுச்சு கீழே. ஸோ அப்போ இதுக்கப்புறம் கீழே பிரேக் ஆகி கீழே மார்க்கெட் போகும். ஸோ பொதுவாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்து இது வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது இங்கேருந்து இது வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது அப்படியே ஆப்ஷன் சார்ட் பார்க்கலாம். ஸோ 51,839. ஸோ நம்ம 51,800 புட்டையே பார்க்கலாம். ஸோ 51,800 புட் பார்க்கும்போது அப்படியே நமக்கு இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும், ஒரு ஃபாலிங் வெஜ் மாதிரி இருக்கும் இங்கே. ஸோ இங்கேருந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க. ஸோ அப்போ நம்ம வந்து சேனலில் 2 விதமான டார்கெட் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ஸோ இதில் இந்த லைன் பிரேக் பண்ணிடுச்சு. அப்போ இதுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் எங்கே இருக்குன்னா இதில் இங்கே வரைக்கும் இருக்கும். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா இங்கே வரைக்கும் போகலாம். ஸோ அப்போ இதில் 2 விதமான டார்கெட், ஒன்று இங்கேருந்து இது வரைக்கும், இன்னொன்று இங்கேருந்து இது வரைக்கும். ஸோ 453ல் பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்துச்சு. இப்போ 455லேருந்து 496 கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ். 40 பாயிண்ட்ஸுங்கிறது 10%. ஸோ தைரியமாக 5%க்கு மேலே இருந்தாவே நம்ம ட்ரேடுக்கு என்ன செய்யலாம், போகலாம். ஸோ இங்கே வந்து பிரேக் ஆயிடுச்சு, ரைசிங் வெஜ் வந்து கீழே பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு இந்த இங்கே நோட் பண்ணியிருந்தோமா, ஓகே இந்த இருக்குது, இங்கே பிரேக் ஆகிடுச்சு. அப்போ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இது வரைக்கும் இறங்கும் பேங்க் நிஃப்டியில், பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸில். நெக்ஸ்ட்டு டார்கெட் இங்கே வரைக்கும் போகலாம். ஸோ நமக்கு இதிலேருந்து இந்த 5%, நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம புட் ஆப்ஷன் சார்ட் பார்க்கலாம். பிரேக் ஆனதுக்கப்புறம் ஸோ டார்கெட்டை வந்து செஞ்சிருச்சு, ரீச் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட்டும் ரீச் ஆச்சு, இந்த ஃபாலிங் வெஜ் பிரேக். இதில் நீங்கள் இண்டெக்ஸில் பார்த்தாலும் சரி பிரேக் ஆகிடுச்சு, டார்கெட்டை டச் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கு கீழேயே பிரேக் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனில் அந்த டார்கெட்டை ரீச் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட்டில் சூப்பரான மூமெண்டம் வந்து பார்க்க முடிஞ்சது. நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டியோடைய கரெக்ஷன்ஸோடைய பிரேக் அவுட்லேயும் பார்க்க முடிஞ்சது, வீக் அப் ட்ரெண்டுடைய சேனல் பிரேக்லையும் பார்க்க முடியுது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான ட்ரேட். ஓப்பனிங்கில் கூட ஒரு ட்ரேட் கிடச்சிது, பட் அது வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுக்கும்போதே நியர்பை அந்த ட்ரேடிங் அந்த நியர்பை டார்கெட் பக்கத்துலேயே வந்ததுனால அதை ட்ரேட் எடுக்க முடியல. ஸோ இதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன்ஸுடைய பிரேக் அவுட்டும் சூப்பரான பிரேக் அவுட்டு. அதுக்கப்புறம் நடந்த வீக் அப் ட்ரெண்ட்லேயும் ஒரு ரைசிங் வெஜ் பேட்டர்ன்லேயும் ஒரு சூப்பரான பிரேக் அவுட்டு பார்க்க முடிஞ்சது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.